வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 27, 2024 27/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி இரவு 10:55 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். தன வருமானம்னா உங்களுக்கு வருமானம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, உங்களுடைய குழந்தைகள் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் காரணமாக உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அந்த பதவி உயர்வில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 10 நாளில் தான் சூரியன் பயிற்சியாக போகிற லாபஸ்தானத்திலேருந்து அது உங்களுக்கு மேலும் பலன்களை அதிகரிக்குமே தவிர கெடுபலனை தராது. அதனால லாபஸ்தானத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய காம்படிட்டர் அறிவுக்கும் போட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அறிவுக்கும் போட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வருது. அந்த காம்ப்ளிகேஷனை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களை விட சீனியர், வயசில் சீனியரோ இல்லையோ அனுபவத்தில் சீனியராக இருக்கிறதுனால அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா சீனியர்கிட்டையோ இல்லை ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்டையோ மோதல் போக்கை கடைபிடித்தால் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது, ஆனால் மரியாதை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடன் பிரச்சனைகள், ஒரு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும், ஆனால் புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான கடனாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உடல் ரீதியான சோர்வுகள் இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாகவும் சரி, அலுவல் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு வேண்டாத வேலை பண்ணுவீங்க. அனாவசியமான மற்றவங்களுடைய வேலையை இழுத்து போட்டுட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலான்னு நினச்சிக்கிட்டு அவங்க உங்களை ஏமாளித்தனமாக செய்கிறத நீங்கள் அதை ஏமாளித்தனமாக செயல்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு நேர விரயம் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றமோ அல்லது தடுமாற்றமோ ஏற்படும். ஆனால் கொஞ்சம் முன்கோபத்தின் காரணமாக, பிடிவாதத்தின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுடைய ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேலை விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் உங்கள் குழந்தைகளுடன் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். தேவையில்லாத சில குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்யாத தப்பு அல்லது யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற மாதிரிலாம் சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுங்க.
அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்கன்னா, 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோடு இருக்கிறதுனால, ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இமோஷனலாக வார்த்தையை விட்டுட்டு சங்கடத்தை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். நிதானத்தை தவற விடக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் மற்றும் களத்திரஸ்தானாதிபதியான செவ்வாயோடு இணைந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். வியாபார விஷயத்தில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குழந்தைகள், உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள். ஏதாவது ஒரு வேலைக்காக அவங்க உங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் எங்கேயாவது போவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய வேலையை கெடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் அல்லது தடுமாற்றம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அடுத்தவர்களின் குழந்தைகளுக்கு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காகவோ அல்லது தந்தை வழி உறவினர்களுக்காகவோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளின் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். நேர விரயம், பொருள் விரயம், கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய எஃபர்ட் வேஸ்ட்டாக போகும். நீங்கள் எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு பண்ணி முடிப்பீங்க. கடைசியில் இந்த ப்ராஜெக்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய அந்த சக்தி விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நிதானமாக செயல்படுங்க. பதட்டத்தில் வேலை பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்கி அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதிகப்படியான வேலைப்பளு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் விட்டு கொடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது. கடன் வாங்கினா கூட சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய இதில் உங்களுக்கு பண சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். கடனுக்கு போயிட்டு இருந்துன்னா பண சேர்க்கை ஏற்படாது. அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த கருத்து மோதல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இமோஷனல் கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு தளர்ச்சியை ஏற்படுத்தும், தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டாலும் அவர்களால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணைக்காகவும் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்காக அது மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத காம்ப்ரமைஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு ஓரளவு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல், நேர விரயம், பொருள் விரயம், மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தொழில் அல்லது குடும்ப தேவைகளுக்காக, குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்காக ஏதோ ஒரு விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இன்றைக்கி அலைச்சலை சந்திப்பீங்க. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானம் தவறும் நாள். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். சகிப்புத்தன்மை குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி வீண் செலவு, வீண் அலைச்சல். அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தவறான முடிவுகள் எடுத்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு பண இழப்பு, நேர விரயம், அலைச்சல் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள்.
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டு உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள், அலைச்சல் மிகுந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது பெரிய மனிதர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பது போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். சலிப்புத்தன்மை, மனசில் கோபம் ஜாஸ்தியாகும். யார் மேலே கோபம் தெரியாது, ஆனால் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. இதனால் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமோ அல்லது உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களிடமோ இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை சமாளிக்கிறதுக்கு இந்த நபர்கள், உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது மேல் அதிகாரிகளின் நட்பு பாராட்டினால் மட்டுமே தான் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு குடும்பத்தாரின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சஞ்சலம், சலிப்புத்தன்மை, சங்கடம் போன்ற விஷயங்களால் மன உளைச்சல் ஏற்படும். குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று திடீர் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்காகவும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஓடி வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸ் வேலையும் முடியாது, வீட்டு வேலையும் முடியாது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் ஏளன பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் கொஞ்சம் கிண்டல் கேலி பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் குறையும். அதாவது அவங்க பேரில் இருக்கிற நம்பிக்கை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட எதையும் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் அவர்களிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது, அவங்கக்கிட்ட முகத்தை காமிக்கிறது, மூஞ்சி சுழிச்சுக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது, இப்படி பண்ணுறதெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய செய்திகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வேலை செய்ய முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக உங்களுக்கு உடம்புல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு, அதாவது வேலை செய்ய முடியலங்கிறது ஒரு அசௌகரியம், உங்கள் உடம்புலையும் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக தடுமாற்றம் ஏற்பட்டு காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடக ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு இது நாள் வரை எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த வாழ்க்கை துணை, நண்பர்கள், உதவியாளர்கள், உறவினர்கள், இப்படி எல்லாரும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தவங்க இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குடும்பத்தினரின் ஆரோக்கியமான பேச்சு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், உங்களுக்கு போட்டியாளர்கள் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு பிரிவு ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது டெம்பரவரி பிரிவு தான். அடுத்து வரக்கூடிய கிரக நிலவரத்தில் உங்களுக்கு மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, ஆலோசனைகள் கிடைப்பது, நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அது குடும்பத்துக்குள்ள நல்ல செய்திகள் வரும். குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடு குடும்பத்தில் இருக்குது. அது இன்றைக்கி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மன நிறைவோடு சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க, அதுவும் குடும்பத்தாரோட பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுறதுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால நீண்ட நாளைக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களின் தவறான செயல்பாடுகளை விமர்சித்து அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அந்த நபர்களே உங்களுக்கு பண உதவியும் செய்வாங்க. அவங்க உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக இழந்த பணத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மன நிம்மதியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகி குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் குறையறதுக்கு உண்டான நேரம். சில சமயம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது ஏமாந்துருப்பீங்க, பணத்தை ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த நபரிடமிருந்து பணத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் இன்னைக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி அந்த நபர்களின் உங்களுடைய எதிரியின் எதிரியை நீங்கள் நண்பனாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதனால் மன நிறைவு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கை உங்களுக்கு பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பண விரயம்னா வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 7ஆம் இடம், அதாவது 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, இது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. எந்த விதத்தில் செலவுன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மன நிறைவை தரும். இதே ராசியில் பிறந்த இந்த சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். அது குடும்பத்தினரின் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதனால் இன்று அவர்களுக்கு படிப்பில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த எக்ஸாம் ஏதாவது வந்ததுன்னா இன்றைக்கி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. நீங்கள் யாருக்காவது பணம் கட்டுறேன், யாருக்காவது பணம் ஜாமீன் கையெழுத்து போட்டுறீங்கன்னா அவர்கள் சார்பாக நீங்கள் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய புலம்புவீங்க, கொஞ்சம் நஞ்ச புலம்பல் இருக்காது. இது நடக்கலையே, அது நடக்கலையே, இப்படி நடந்துருது, அப்படி நடந்துருதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி புலவீங்க. புலம்பல் அதிகரிக்கிறதுனால பண விவகாரங்களும் உங்களுக்கு சற்று பெரிதாக தெரியும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தினாலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நீங்கள் உறவினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த கடனை வாங்கி அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். குழந்தைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபாரத்திலும் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. கையில் பணம் இல்லை, அதனால் கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கடன் வாங்கினாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுடைய தொழில் ரீதியான கடன் பிரச்சனையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய நண்பர்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். பண விவகாரங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து அவமானத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. அனாவசியமாக வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற வகையில் இருக்குது. நிதானம் தவறும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது அவங்களுடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி இருக்குது. மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்ன பேசினாலும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் இன்றைக்கி பண செலவுகள் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். கன்னி ராசி.
இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக தவறுகளை சுட்டிக்காட்டி அதனால் ஏற்படுகின்ற உபதிரவங்களையும் சங்கடங்களையும் வெளிப்படுத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பண வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. தெளிவின் காரணமாக தவறான செலவுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதே உங்களுடைய தெளிவான புத்தியின் காரணமாக தான். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு இன்னைக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருடமான நம்பிக்கைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். முகத்தெளிவு மனத்தெளிவு ஏற்படுறதுனால நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளையும் தீர்க்கமான முடிவாக இருக்கும். அதனால உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் சற்று கடுமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய முன்கோபம் அல்லது தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகளும் நல்ல செய்திகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய கடல் கடந்த பயணம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. உங்களுடைய சிந்தனை கரெக்டாக இருக்குது. அதனால் கரெக்டான யோசனையுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ், தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 நாளாக குழந்தைங்க பேசாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் பேரில் இருக்கிற தப்பு தான். அதை உங்கள் தரப்பு நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக அடித்து பிரயோஜனம் இல்லை, மிரட்டி பிரயோஜனம் இல்லை. உங்கள் தரப்பு நியாயத்தை பேசி புரிய வைப்பதற்குண்டான ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நாள். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமானம், வியாபாரத்தில் இருக்கிற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, பொறுப்புகள் கூடுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. சில தெளிவான முடிவு எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவோ, இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனோ உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இன்னைக்கு எடுக்கிற முடிவு தான் இன்னும் ஒரு 4 நாள் கழித்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது உங்களின் மீது ஏதாவது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அந்த அபாண்ட குற்றச்சாட்டுகளிலிருந்தும் வெளிவருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு தெளிவான செய்தியை கொடுக்கும். தெளிவான சிந்தனையுடன் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பண வருமானத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏதாவது இருந்ததுனா கூட அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே தவிர கெடுதலை ஏற்படுத்தாது. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுக்கு மன அமைதிக்காக சில கோயில்களுக்கு சென்று வருவது, மெடிடேஷன் செய்யறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன தெளிவு கிடைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். நீங்கள் மாசாந்திர டெஸ்ட் கொடுக்கணும், மந்த்லி மெடிக்கல் டெஸ்ட் கொடுக்கணும்னா இன்றைக்கி அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணுறதுனால உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுமே தவிர உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சியை தரக்கூடிய செலவாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அந்த செலவுகளானது உங்களுடைய நண்பர்களுக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ செலவுகளை ஏற்படுத்தும், அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகளை ஏற்படுத்தும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற வீட்டு பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகும், அதாவது உங்களுடைய சுகத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதாவது குடும்பம் சார்ந்த விஷயம், தாயார் சார்ந்த விஷயம், உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அல்லது உங்களுடைய நண்பர்களின் செயலுக்காக மன வருத்தம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் சிலருக்கு ஜாதக ரீதியாக நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் இன்று உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. குறிப்பாக இன்னைக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கு நீங்களே காரணம். தேவையில்லாத விஷயங்களுக்காக மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், அதனால பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவையில்லாத எண்ணங்களின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உள்ள நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியான அலைச்சல், தொழில் ரீதியான அலைச்சல், உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக அலைச்சல். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு யாருக்கு என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேலை பண்ணாலும் சரி, அஃபிஷியல் வேலையோ பர்சனல் வேலையோ குடும்ப தேவைகளோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியான சோர்வுகள் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் இருந்தாலும் செலவுகள் இருந்தாலும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமா இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக ஒரு பெரிய மனிதரை சந்திக்கணும், நீண்ட நாட்களாக ஒரு பெரிய மனிதர் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு இன்று அவரே வழியே வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தொய்வுகள் விலகும், மதிப்பு மரியாதை உயரும். குறிப்பாக எதிரிகளே உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கும். அனாவசியமான செலவுகள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். அதாவது அனாவசியமான செலவுகள்னா கௌரவம் சார்ந்த செலவுகள், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுனால நீங்கள் சில சமயம் வீட்டிலேருந்து அப்பா அம்மா கிட்டேருந்து கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்திலோ இல்லை பூர்வீக சொத்து விஷயத்திலோ ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகளை தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் மூலமாக உங்கள் காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க, ஏன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இன்னைக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, கௌரவம் பாதிப்பை ஏற்படுத்தாது, கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு இதுநாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இன்று உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பண வருமானத்தில் தொய்வை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த விருச்சிக ராசி மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக அரசு பதவியில் இருக்கிறவங்க இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவங்ககிட்டலாம் உங்களுக்கு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை யார் ஏளனப்படுத்தினாங்களோ அவங்களே உங்ககிட்ட தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேரிலோ தொடர்பு கொண்டு உங்களின் உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சுக குறைவு ஏற்படும். இது தேய்பிறை சந்திரனா இல்லாமல் வளர்பிறை சந்திரனா இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். வளர்ச்சி தருவதனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இது வளர்பிறை சந்திரன் இல்லை, தேய்பிறை சந்திரன். ஆனால் இதனால இந்த தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு, சுகத்தை குறைப்பாரு.
மன உளைச்சலை ஏற்படுத்துவார். மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு, தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடல் கடந்து பயணிக்கணும் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைச்சலிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான மருத்துவ தேவைகள் குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க. உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே போக விடாமல் வீட்டு வாசல்லே நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்பார். இது உங்களுக்கு ஆர்குமெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சலை தரக்கூடிய ஆர்குமெண்ட் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இருப்பினும் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடனை அடைப்பதற்கு, ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவருவதற்கு, தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பது போன்ற விஷயங்களுக்காக இன்று அனாவசியமாக ஊர் சுற்றுவீங்க. ஆனால் அனாவசியமாக ஊர் சுற்றினா கூட காரிய வெற்றி ஏற்படுத்தணும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கையிருப்புகள் சில சமயம் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற இனிமையான வார்த்தைகள் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கும் நட்புகளின் ஒற்றுமைக்கும் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக, அதுவும் குறிப்பாக உங்களுடைய தாயாரின் இன்ட்ரூஷன் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டால் கூட அது உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். காரிய வெற்றிக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு, அதாவது தொழில் ரீதியான அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி. சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து பாக்கியஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக தந்தை வழியில் அல்லது தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மனக்கு உளைச்சல் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக தூரத்தில் நின்று பேசிகிட்டு இருந்த உங்களை தம்பியோ தங்கையோ இன்றைக்கி பக்கத்தில் வந்து அதிகாரமாக மிரட்டுவார். அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு தடுமாற்றமான நாள். இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரோட கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அதனால் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா கூட உங்களுக்கு வளர்ச்சியை தரும், உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இருப்பினும் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையினால் உங்களுக்கு பண இழப்பு அல்லது மன வருத்தம் ஏற்படும். அதாவது எதிரிகள்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க, உங்ககிட்ட கடனை கொடுத்துட்டு நீண்ட நாட்களாக உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுபவர்கள், அரசாங்க வகையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று தடுமாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற மன உளைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண விவகாரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் உடம்பு ரீதியான சோர்வுகளும் உடல் உஷ்ணத்தின் காரணமாக சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களிடமோ வாழ்க்கை துணையிடமோ கருத்து மோதல், அதாவது கோபத்தின் வெளிப்பாடாக சில வார்த்தைகளை வெளியிடுவீர்கள். அதனால் அவர்களின் மனதிலும் காயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் தன்னுடைய மற்றொரு நட்சத்திர சாரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல்,
ஆரோக்கிய சங்கடம், அடிவயிற்றில பிரச்சனை போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். உடல் உஷ்ணம் அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சீர்கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானம் தவறி குழப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான வழக்குகளில் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வழக்கு ஏதாவது இருக்கு, வாக்குவாதம் ஏதாவது இருக்கு, சண்டை போட்டிருக்கீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு நிதானமா பேசுங்க. நீங்க பேசாம இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு வலிய வந்து சண்டைக்கு இழுத்து மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். என்று உங்களுடைய செயல்பாடுகள் தந்தை வழியில் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது தந்தை வழி உறவினர்களால் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. என்று உங்களுக்கு காரியத்தில் தடையும் செயல்பாடுகளில் மந்தத்தன்மையும் அனுகூல பலன்களில் தாமதமும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடமான கன்னிராசியில சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம தினமா இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பம், வார்த்தைகளில் குழப்பம், சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தடுமாற்றம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு பண வரவிலும் தொய்வு ஏற்படும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக ஏற்கனவே இருக்குது. அது குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்று மன உளைச்சல் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகள் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய சங்கடம் போன்ற விஷயங்களால் இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். தடுமாற்றம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய மாமனார் அல்லது மாமியாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதனால இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் நிதானத்தோட பேசுங்க. அவங்க வெள்ளை காக்கா பறக்கிறதுன்னு சொன்னால் கூட ஆமான்னு சொல்லிட்டு வெளியில் வரத்துக்கு பார்க்குங்க. அனாவசியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தரப்பு நியாயம் எடுபடாது. நீங்கள் உண்மையே சத்தியமே பேசினாலும் ஹரிச்சந்திரனாவே மாறினாலும் இன்னைக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்காது. அதனால் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது அவசியமான பலன்களை ஏற்படுத்தும். அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். இன்னைக்கு நீங்கள் கேஷ் கவுண்டர்லையோ இல்லை ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தீங்கன்னா பணம் கொடுக்காமையே நான் பணம் கொடுத்துட்டேன்னு சத்தியம் பண்ணுவாங்க உங்ககிட்ட வரவங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா ஒரு சிசிடிவி கேமரா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணினீங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். நீங்கள் என்ன பேசினாலும் சரி, உண்மையே பேசினாலும் சரி, அதற்கும் ப்ரூஃப் தேவை. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா தவறாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய பணத்தை கையிலேருந்து பணத்தை போட்டு கட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. பண இழப்பு ஏற்படுறதுக்கும் உங்களுடைய நம்பகத்தன்மையின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். நீங்கள் இன்னைக்கு பணத்தை கேட்டீங்கன்னா பணம் கிடைக்காது, பணத்தை கொடுத்தா பணம் திரும்பி வராது. அதனால் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருங்க. அதே சமயம் மன உளைச்சலை தரக்கூடிய வகையில் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்கள் பேரில் கேஸ் தொடுக்கிறேன், வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வம்புக்கு இழுப்பாங்க. நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினா குடும்பத்தில் நிம்மதியை குலைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற இளைய சகோதரர்களால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மீன ராசி, மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். உடம்புல வியாதிக்காக அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்க, பணம் இல்லாமல் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு குடும்பத்தினர் சந்தோஷமான அனுபவத்தை தருவார்கள். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த பிணக்கு விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துக்கு அதிகமான செலவுகள், ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளி இடத்துல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையில்லாத கடனை வாங்கி சிக்கலை அதிகப்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. இன்று பண தேவைகள் அதிகரிக்கும். அதே சமயம் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான, வீடு தொடர்பான செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அந்த செலவு பண்றதுனால உங்க குடும்பம் சந்தோஷம் அடையும். அதனால மன நிம்மதி ஏற்படும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு வருமானத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
கையிருப்புகள் கரைந்தாலும் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், எதிரிகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். ஒன்றா கடன் அடைப்பீங்க, இல்லாட்டி எதிரிகிட்ட வாங்கின பணத்துக்காக நீங்கள் திட்டு வாங்குவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா குடும்ப தேவைகளுக்காக அல்லது உங்களின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சாயந்தரத்துக்கு மேலே குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது அவுட்டிங், அதாவது சினிமா, பார்க்கு, பீச், ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கும் இந்த அவுட்டிங் உதவிகரமாக இருக்கும். செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வண்டி வாகன வகையில் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு செலவு ஏற்படும். வீட்டை வாங்கியிருக்கிறவங்களுக்கு செலவு ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் உங்கள் குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கும் குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.